ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சத்தம் இந்த நேரம்? என்னங்க எடுத்தோடனே பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சண்டேயோட விலாகும் மண்டேயோட விலாகும் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே காலையிலேயே நல்லா சூப்பராக அட்டகாசமாக மட்டன் குழம்பும் இட்லியும் வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் 55 நாள் கழிச்சு காலையிலேயே நல்லா சூப்பராக சுட சுட இட்லியும் நல்லா காரசாரமான மட்டன் குழம்பும் வச்சு சாப்பிட்டாச்சு. காலையிலேயே இந்த மாதிரி மட்டன் நல்லி எலும்பை தட்டி சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தாங்க. அதுதான் அந்த சத்தம். எங்கள் வீட்டு சின்ராஸுக்கு தேங்காய் ஊற்றினா குழம்பு பிடிக்காது. அதனால் அவருக்கு தேங்காய் ஊற்றாமல் ஒரு குழம்பும், எனக்கும் என் பசங்களுக்கும் தேங்காய் முந்திரி அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழம்பா வச்சுருந்தேன். அதனால் மத்தியானம் அதையே வச்சு ஓட்டியாச்சு. சண்டே ஈவினிங் போல் கிளம்பி பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம். இங்கே கோவளம் பீச் பக்கத்தில் ப்ளூ ஃப்ளாக் பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்குங்க. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்கீங்களா அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அங்கே தாங்க நான் இந்த ஃபிஷ் மசாஜ் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட் டைமாக இதை பண்ணுறேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. ஃபேஸில் அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் காட்டியிருந்தேன். பயங்கரமாக கூசிச்சிங்க கால். நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது ஃபிஷ் மசாஜ் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். மண்டே மார்னிங் ஆனால் எப்பயுமே நான் குழந்தைங்களுக்கு சிம்பிள் லஞ்ச் தாங்க கொடுப்பேன். ஒன்று தயிர் சாதம், இல்லைனா இந்த மாதிரி ரசம் சாதம் அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா முந்தின நாள் பசங்க ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றதால அடுத்த நாள் கொஞ்சம் சிம்பிளாக தாங்க கொடுப்பேன். அன்றைக்கி மார்னிங் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா சூடாக குழைவாக சாதத்தை வடிச்சிட்டு நல்லா சூப்பரான தக்காளி ரசம் தான் வச்சுருந்தேன். மிளகு சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி. இதுக்கு காம்பினேஷனாக நல்லா சூப்பரான ஒரு முட்டை பொரியல் தாங்க. முட்டை பொரியல்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி முட்டை பொரியல் இல்லைங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டுறாங்களா? அப்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது புடலங்காய். இது மாதிரி நீங்கள் கேரட்டு, பீன்ஸு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய், கூடவே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றுறேன். முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பெப்பர் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான புடலங்காய் முட்டை பொரியல் ரெடி. மண்டே லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி தாங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டேன். நல்லா சுட சுட ரசம் சாதமும் புடலங்காய் முட்டை பொரியல் தான் கொடுத்து விட்டேன். அன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக எனக்கு டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குக்ஸி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.